அம்மாள். நான் தியாகம் பெண்கள் அறக்கட்டளையில் தையல் டீச்சராக இருக்கேன். 2005 இது ஆரம்பித்தாங்க. முதல்ல வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தது வந்து துண்டு நைட்டையும் நாங்கள் தச்சுட்ருந்தோம். தொடர்ந்து வந்து கை வேலை வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்து காட்டன் கை உரையும் க்ளவுஸும் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டு மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இப்போ வந்து மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு வந்து சுடிதார் ஜாக்கெட் வந்து தொடர்ந்து பயிற்சி எடுத்து கிராமப்புற பெண்களுக்கு வந்து தையல் பயிற்சியாக நாங்கள் கற்றுக் கொடுத்துக்கிட்டுருக்கோம். இப்போ அவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து பயனடைஞ்சு கிராமப்புறத்துலேயே வந்து அவங்க வந்து இப்போ தனியாக கடை போட்டு அவங்க முன்னேறி வந்ததுக்காக நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அப்புறம் கடைசியாக வந்து 2017-18 வந்து இந்த இது வந்து தொடர்ந்து பெண்களுக்கு வந்து இந்த சுடிதாரும் ஜாக்கெட்டும் தொடர்ந்து நாங்கள் பயிற்சி எடுத்துகிட்டு வரோம். தொடர்ந்து பயனடைஞ்சு வெளியிலேயும் போய் தச்சுக்கிட்டு இருக்காங்க. என் பேர் இந்திரா. குமாரத்துலேருந்து ஹாஸ்டலுக்கு வந்துருக்கேன். புதுக்கோட்டை ஹாஸ்டலில் 2010 தைச்சிருக்கேன். இங்கே வந்து நோட்டு போட்டு இப்போ வீட்டில் மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க ஹாஸ்டல் மூலயமா. நம்ம வீட்டில் குமாரத்தில் மிஷின் போட்டு தைச்சி எல்லாத்துக்கும் தைச்சி ஜாக்கெட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் என்கிட்ட கொடுப்பாங்க தைச்சி அவங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே ஹாஸ்டல்லையும் வந்து தைப்பேன். என் பேர் மகேஸ்வரி. நான் வந்து எனக்கு அப்பா அம்மா கிடையாது. 5 வருஷமாக தியாகத்தில் தான் இருந்தேன். ப்ளவுஸ் தைப்பேன். மிஷின் கொடுத்தாங்க. அங்கேருந்து மோட்டர் மிஷின் கொடுத்துருக்காங்க. வீட்டில் போட்டு வீட்டில் தான் இருந்து அவங்களையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க வீட்டில் நான் தச்சிட்ருக்கேன். இப்போ 2 வருஷமாக பூக்கடை போட்டிருக்கேன். இப்போ எனக்கு கொஞ்சம் பூக்கடை இருந்தால் கொஞ்சம் இதாக இருக்குது. வீட்டில் ஏதாவது மிஷின் ப்ளவுஸ் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதையும் நான் தைப்பேன். கடையும் பார்த்துப்பேன். வீட்டில் ப்ளவுஸ் தைப்பேன். என்னை மாதிரி பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை நீங்கள் தெளிவுபடுத்தணும். என்னை பார்த்து அவங்களும் கொஞ்சம் தைரியமாக இருக்கணும். அவ்வளோதான்.